ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நம்ம சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலைப்படுதலை நாம் ஒன்று கூடி வந்து நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறதான பாடம் சகரியா கண்ட தரிசனங்களில் நம்ம தொடர்ந்து 4 தரிசனங்களை பார்த்துருக்குறோம். கடந்த வாரம் 4வது தரிசனம் பார்த்தோம். என்ன தரிசனம்? அழுக்கு வஸ்திரம் தரித்த பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. அழுக்கு வஸ்திரம் தரித்த ஜோசுவா. அப்போ அவர் அந்த ஒரு பாடத்தில் கூட சகரியா கண்ட தரிசனத்தில் பிரதான ஆசாரியன் ஜோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தார். அங்கே சாத்தான் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான் கர்த்தர் முன்பாக ஜோசுவா மேலேன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது அங்கே கர்த்தர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது ஜோசுவா மேலே இருந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு அங்கே சுத்தமான ஆடைகள் தரிப்பிக்கப்பட்டு அவனுக்கு பாகை தரிப்பிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அப்போது அந்த ஒரு தரிசனத்தில் கூட நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் அதாவது தன்னுடைய சபை வகுப்பாரை எப்படி தயார் செஞ்சு கொண்டிருக்கிறார். சபை வகுப்பார் கரை திரையோடு இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி அதை சுத்திகரித்து நீதியாக காணிக்கை செலுத்தும்படியாக கிருபை செய்கிறார். அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி நீதியாக காணிக்கை செலுத்தணும், அப்படி தேவனுக்கு பிரியம் எப்படி காணிக்கை செலுத்தணுங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறாருங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். கடந்த வாரம் 53வது பாகம், இந்த வாரம் 54வது பாகம், கிங்டம் ஆஃப் காடில் 54வது பாகம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அதில் சகரியா கண்ட தரிசனங்களில் தான் நம்ம 5வது தரிசனத்தை பார்க்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல 5வது தரிசனம் நம்ம பார்க்குறோம். அதில் இஸ்ரேல் ஜனங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அந்த சிறையிருப்பில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 வருட சிறையிருப்பு. அப்போ 70 வருட சிறையிருப்பில் அவங்க அங்கே பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பு இருந்தாங்க. அப்போ இந்த ஜனங்கள் நேபுகாத் நேச்சார் காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. யூதாவின் கடைசி ராஜா சிதேக்கியா அவர் காலங்களில் நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தின் மேலே படையெடுத்து இந்த ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்போது அந்த சிறையிருப்பில் இருக்கிற காலங்களில் தான் பாபிலோன் பேரரசுக்கு ஒரு மாபெரும் அழிவு வந்துச்சு. யாராலன்னு சொல்லி பார்க்கும்போது மேதோ பெர்சியர்களுடைய ஆட்சி, மேதிநாயக தரியு, பெர்சிநாயக கோரேஸ், இவர்கள் இருவரும் அங்கே பாபிலோன் பேரரசுக்கு ஒரு முடிவு கட்டினாங்க. அதில் குறிப்பாக கோரேஸ் ராஜா பாபிலோன் பேரரசை முற்றிலும் அழைத்து விட்டு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். கிமு 536 கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுக்கிறார். அப்போ சார்ஜ் எடுத்து தேவன் கோரேசு குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கார். அவர் என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய மேய்ப்பன் எல்லாம் சொல்லியிருக்கார். அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். அதே போல் புரஜாதி ராஜாவாகிய பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் கிமு 536 சார்ஜ் எடுத்து தேவன் சொன்ன பிரகாரமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை எருசலேமுக்கு சென்று அங்கே தேவாலயம் கட்டக்கூடிய பணிக்கு அனுப்புகிறார். தேவாலயம் எப்படி கட்ட வேண்டும், எந்த நீள அகல உயரங்கள் எப்படிங்கிறது எல்லாமே தேவன் கோரேஸ் ராஜா கிட்ட டிசைன் கொடுத்தார். ஆனால் முதல்ல ஆசிரியப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் செஞ்சுட்டு இருந்தார்.
அதுக்கப்புறமா தாவீது என்ன செஞ்சாருங்க, ஆலயம் கட்டணும்னு முடிவு பண்ணார். தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு முடிவு பண்ணார். ஆனால் தேவனுக்கு ஆலயம் தாவீது கட்ட முடிஞ்சுங்களா? கட்ட முடியல. யார் கட்டினாங்க? தாவீதுடைய மகன் சாலமோன் வந்து அங்கே தாவீதுடைய கனவை, அதாவது தேவனுக்கு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்கினார். ஆனால் தேவாலயம் எப்படி கட்டணும், எந்த மாதிரி கட்டணும், அப்படி அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கணும், அது நீள அகலங்கள் எப்படி இருக்கணும், அதில் பொருட்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் டிசைன் தேவன் வந்து போட்டார். அந்த டிசைனை யாருக்கு கொடுத்தாரு தேவன்? அந்த டிசைனை யாருக்கிட்ட கொடுத்தாருங்க? இப்படி தான் ஆலயம் அமையணும் அப்படிங்கிற சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு ப்ளூ பிரிண்ட்டு தேவன் தான் போட்டார். ஆனால் அது யார்கிட்ட கொடுத்தார்? தாவீதுக்கிட்ட கொடுத்தார். தாவீதுக்கு தான் முழுக்க முழுக்க அந்த மாடலை கொடுத்தார். அதனால் அந்த ஆலயத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் தாவீது சவதரித்து வச்சார், உருவாக்கி ஏற்படுத்தி வச்சார். சாலமோன் வந்து கட்டினார். அதே மாதிரி அந்த ஆலயம் வந்து நேபுகாத்நேச்சாரால் தீயை வச்சு கொளுத்தி அழிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல மீண்டும் ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் வந்து முடிவு செஞ்சு அங்கே கோரேஸ் அப்படிங்கிற ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த கோரேஸ் ராஜா கிட்ட தான் மாதிரி, ஆலயத்தினுடைய மாதிரியை கொடுத்து அந்த டிசைன் பிரகாரம் கட்டச்சினார். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கோரேஸ் ராஜா கொடுத்து அனுப்பினார். அப்போ அந்த ஆலயம் கட்டுறதுக்கு இந்த ஜனங்க வந்து ஆலயம் கட்டினாங்க. அப்போ ஆலயம் கட்டும்போது அங்கே தடைகள் ஏற்படுது. சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ஜனங்கள், சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன்லேருந்து அவங்க சொந்த தேசத்துக்கு வந்து ஆலயம் கட்டலான்னு அவர்கள் ஆலயத்தினுடைய பணிகளை ஆரம்பித்தாங்க. எருசலேமில் வந்து அங்கே ஆலயத்தினுடைய பணிகள் ஜரூராக ஆரம்பித்து வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த சுற்றிலும் இருந்த ஜனங்கள், ஏன்னா இவங்க 70 வருஷம் சிறையிருப்புல போயிட்டாங்க, நாங்கள் சொந்த தேசத்தை விட்டுட்டு சிறையிருப்புக்கு போயிட்டாங்க, பாபிலோன் தேசத்தில் போய் அங்கே சிறையிருப்பு இருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விட்டு போன அவங்க தேசங்களில் புறஜாதி ஜனங்கள் வந்து குடியிருந்துட்டாங்க. அப்போ புறஜாதி ஜனங்கள் 70 வருஷம் அங்கே குடியிருந்து அந்த தேசத்தை தன்னதாக்கி கொண்டாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்து ஆலயம் கட்டும்போது அந்த சுற்றிலும் இருந்த அந்த புறஜாதிகள், நாங்களும் உங்கள் தேவனை தான் நாங்கள் கும்பிட்டு வந்தோம், அவருக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்து ஆலயம் கட்டுவோம், உங்களுடைய தேவனுக்கு நாங்களும் ஆலயம் கட்டுவோன்னு அவங்க எங்களே சேர்த்திக்கணும்னு கேட்குறாங்க ஆலயம் கட்டக்கூடிய பணியில். அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தேவனுக்கு ஆலயம் கட்டுறதில் உங்களுக்கு பங்கு இல்லை, அதனால் நாங்கள் உங்களை சேர்த்திக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த புறஜாதி ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போது அரசாண்ட ராஜாக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா லெட்டர் எழுதி, இந்த ஜனங்க வந்து ஆலயம் கட்டுறாங்க, கோட்டைகள் கொத்தளங்கள் கட்டுறாங்க, அதனால் உங்களுக்கு கட்டுப்படாமல் போயிடுவாங்க, உங்களுக்கு வரி தர மாட்டாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு எழுதி அனுப்பிட்டாங்க. இதனால் வந்து பார்க்கும்போது அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டக்கூடிய பணி தடையாகி போச்சு. அப்போது தேவாலயம் கட்டக்கூடிய பணி தடையானோன்னா இந்த ஜனங்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ தான் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசி அந்த சகரியா. அவர் கண்ட தரிசனத்தில் இன்னைக்கு பார்க்குறது 5வது தரிசனம். சகரியா பார்த்த தரிசனத்தில், சகரியா தீர்க்கதரிசி அவர் பார்த்த தரிசனத்தில் 5வது தரிசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சகரியா கண்ட குத்து விளக்கு. அவர் ஒரு குத்து விளக்கை பார்க்குறாரு. சரிங்களா? அப்போது சகரியா யார்? இந்த சகரியா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, சகரியா ஒரு தீர்க்கதரிசின்னு பார்க்குறோம். அதான் சகரியா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 1ஆம் வசனம் பைபிளில் தான் நம்ம வாசிக்கணும். யார் இந்த சகரியா அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாசத்துல இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியா, இத்தோவின் மகனான பெரகியாவுடைய குமாரன் தான் சகரியா. அப்போ அந்த சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஆலயம் கட்டுவதற்கு தடை ஏற்பட்டு ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேவன் பயன்படுத்தின ஒரு அருமையான தீர்க்கதரிசி இந்த சகரியா. சரிங்களா? அப்போ சகரியா வந்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கணும். அதான் எஸ்ரா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். பார்த்து வாசி. அவர்கள்
எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். பாருங்க, கோரேஸ் ராஜா நீங்க போய் ஆலயம் கட்டுங்கன்னு அவர் அனுப்பிடுறாரு. அவங்களுடைய சிறையிருப்பில் இருந்த பாபிலோன் தேசத்துலேருந்து. இப்போ அவங்க வந்து தேவாலயம் கட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்தில் ஆரம்பிச்செல்லாம் வேலையில் முடிக்கிறாங்க, நடத்துகிறாங்க. செலத்தியலின் குமாரனாகிய ஜெருபாபேல்னு பார்க்குறோம். யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவான்னு பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து சிறையிருப்பிலேருந்து வந்து தேவனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கான வேலைகளை அங்கே ஜரூராக செய்கிறாங்க. அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டுறபடி ஜரூராக நடக்குது. பாருங்க, ரொம்ப சூப்பராக அது நடக்குது. பிக்சரில் பார்த்தோம்னா அந்த பணிகள் வந்து ரொம்ப அருமையாக நடக்குது. அப்போ அருமையாக நடந்துட்டு இருக்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி அந்த சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அந்த சத்துருக்கள் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்து ஆலயம் கட்டுறேன்னு பண்ணும்போது அங்கே பாருங்கள் பிரச்சனைகள் வருது. எஸ்றா 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, பாருங்க, இந்த சத்துருக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு நாம் படித்த மாதிரி அவங்க கேள்விப்படுறாங்க. ஆலயம் கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய பணி நிறுத்தணும்னு எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாவுக்கு மனு எழுதி அனுப்பிட்டாங்க. அப்போ ராஜா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சத்துருக்கள் சொல்கிற பேச்சு கேட்டாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களோட எதிரிகள் சொல்கிற பேச்சு கேட்டு ஆலயம் கட்டக்கூடாதுன்னு நிறுத்தி போட்டார். பாருங்க, எஸ்றா 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெஹூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். பாருங்க, தேவனுக்கு அங்கே ஆலயம் கட்டக்கூடிய வேலை அருமையாக நடந்துட்டு இருக்குது. இப்போ நடக்கும்போது அந்த ஜனங்க சுற்றிலும் வந்து புறஜாதிகள் இந்த ஆலயத்துடைய பணியை கெடுக்கணும்னு சொல்லி அங்கே ராஜாவுக்கு மனு எழுதி அனுப்பி ராஜா என்ன பண்ணாருன்னா அதனுடைய ஆலயத்தை தடுத்துறாரு, வேலை செய்யாமல் தடுக்கிறார். யாருன்னா அர்தசாஸ்டா ராஜா. ராஜாவாகி அர்தசாஸ்டாவுடைய உத்தரவு வருது. அந்த நகல் வந்து ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயி அவர் வகைராக்கு முன்பாக வாசிக்கப்படுது, எல்லா முன்னாடி வாசிக்கப்படுது. உடனே ராஜா வந்து அதில் என்ன எழுதியிருக்காருன்னா ஆலயம் கட்டக்கூடாதுன்னு. இஸ்ரேல் ஜனங்க வந்து எருசலேமில் ஆலயம் கட்டக்கூடாதுன்னு தடை போட்டார். அப்போ ராஜாவின் தடையை மீறியும் கட்ட முடியுமா? முடியாது. அவங்க பாருங்க, யூதர் இடத்துல போய் பலவந்தத்தோட ஆலயம் கட்டக்கூடிய வேலையை எப்படி பண்ணாலும் பலவந்தத்தோடு தடுக்கிறாங்களாம். பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டாங்க. பாருங்கள், வேலை செய்யாமல் நின்றுச்சு. இப்போ பாருங்கள், எஸ்றா 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, அர்தசாஸ்டா உத்தரவு போடுறாரு. அர்தசாஸ்டா உத்தரவை போட்டு அடுத்த ராஜாவே வந்துட்டார். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலைகள் தடைப்பட்டுச்சு. பாருங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷம் வரைக்கும் நின்றுச்சு. பெர்சியாவின் ராஜாவே தரியு இவர் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷம் மட்டும் அங்கே ஆலயம் கட்டுமானப்படி நின்று போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். கிட்டத்தட்ட 14 வருடம் ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டங்களில் தான் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களா, ஆலயம் கட்ட பண்ணி நின்று போச்சு, சரி நம்மளாம் அவங்க வேலையை பார்க்கலான்ட்டு அவங்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கும் அவங்க சொந்த வேலையை பார்க்குறதுக்கும் அவங்களோட வயலும் அவங்களோட விவசாயத்தில் நிலத்தில் போய் விவசாயம் பண்ணுறதுக்கும் போயிட்டாங்க. அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டக்கூடிய பணி அப்படியே ஆரம்பித்து பாதியில் நிற்கிது. எப்படி இருக்கும்? இப்போ நாம் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நின்னா எவ்வளோ கவலைப்படுவோம். ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் கவலைப்பட்டாங்க. அப்புறம் அது அப்படியே 14 வருஷம் நின்னோடனே இவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் தான் ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகள் யாராருன்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்றா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசி, அப்புறம் சகரியா தீர்க்கதரிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சைடில் எஸ்ரா
எஸ்ரா தீர்க்கதரிசி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் கட்டக்கூடிய பணி நின்று போனோன்னா ஜனங்க சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். அதில் தான் நம்ம சகரியா கண்ட தரிசனத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து 4 தரிசனம் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி 5வது தரிசனம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சகரியா கண்ட குத்து விளக்கு. குத்து விளக்கில் என்ன ஜனங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறார் தேவன். இப்போ ஜனங்கள் வந்து சோர்ந்து போய்க்கிறாங்க ஆலயம் கட்ட முடியாமல். அப்போ அந்த குத்து விளக்கு தரிசனத்தில் சகரியா காமிச்சு அந்த தரிசனத்தை பார்த்து அவரை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் எப்படி உற்சாகமாவாங்க அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும்போது இந்த தரிசனத்துக்குள்ள நேரம் நம்ம போகலாம். 5வது தரிசனம் இது எங்கே இருக்க ரெக்கார்டாக இருக்குன்னா சகரியா புஸ்தகத்தில், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்டாயிருக்கு. 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. பாருங்க, இவர் நித்திரை அதாவது தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புற மாதிரி எழுப்புறாரு ஒரு தூதன் வந்து. ஆல்ரெடி இந்த தரிசனங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதில் பாருங்க, என்னோட பேசின தூதன் திரும்பி வரார். திரும்பி மீண்டும் வந்து நித்திரை பண்ணுகிற ஒருத்தனை எழுப்புனா எப்படி எழுப்புவோம், தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எழுப்புனா எப்படி எழுப்புவோம், அந்த மாதிரி தூதன் வந்து சகரியாவை எழுப்புறார். எழுப்பி என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். ம். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன்மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். பாருங்க அன்புக்குரிய சில இந்த தேவதூதன் வந்து சகரியாவை எழுப்பி நீ என்ன பார்க்குறேன்னு கேட்குறாரு. சகரியாவுக்கு பதில் சொல்கிறார். சகரியாவுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் காமிக்கிறார் தேவன். ஒரு காட்சி, ஒரு தரிசனம். இதுதான் தரிசனம். இதுதான் சகரியா பார்க்குறாரு. இந்த தரிசனத்தை பார்த்துட்டு நீ என்ன பார்க்குறேன்னு தூதன் கேட்குறாரு. இப்போ பார்க்குறத அப்படியே சகரியா வந்து ரிப்ளை பண்ணுறார். என்ன பார்க்குறங்கிறத சொல்கிறார். அதாவது இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு எனக்கு தெரியுதுங்கிறார். அந்த குத்து விளக்கு முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னுங்கிற விஷயத்த சகரியா வந்து தூதன்கிட்ட சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாருன்னா தூதன்கிட்ட. இப்போ அடுத்த அந்த குத்து விளக்கை பற்றி வந்து விளக்குறார். அதன் உச்சியில் வந்து அதன் கிண்ணம் இருக்குதுங்கிறார். அந்த குத்து விளக்கில் அதன் உச்சியில் கிண்ணம் இருக்குது. அதன் மேலே வந்து 7 அகல்கள் இருக்குது. அதன் மேல் அதன் 7 அகல்கள். அந்த குத்து விளக்கில் 7 அகல் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அகல் தான் நம்ம வச்சு விளக்கு வச்சுருப்போம். இப்போலாம் வந்து கரண்ட் லைட் வந்துச்சு. அந்த காலங்களில் வந்து எல்லார் வீட்லேயும் விளக்கு தான், எண்ணெய் ஊற்றி விளக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குத்து விளக்கில் பாருங்கள் 7 அகல் இருக்குது. அப்போ 7 அகல் இருந்துச்சுன்னா அது நல்லா பிரகாசமாக எரியும். அப்போ 7 அகல்கள் அதில் இருக்குது. அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்குதுங்கிறாரு. அதன் உச்சியில் இருக்கிற 7 அகல்கள். அந்த 7 அகல்களுக்கு எண்ணெய் போகணும்ல. அப்போ எண்ணெய் போகிறதுக்கு குழாய் இருக்குது. 7 குழாய்களும் இருக்குது. ஒவ்வொரு அகலுக்கு ஒவ்வொரு குழாய். அந்த கிண்ணத்துலேருந்து போகுது அகலுக்கு. கிண்ணம் அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய் அப்படியே இந்த குழாய் வழியாக பைப் வழியாக போய் அகலுக்கு போய் சேரும். அப்போ தான் அந்த அகல் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. 7 குழாயும் இருக்குதுங்கிறார். அடுத்தது பார்க்கும்போது அந்த கிண்ணத்துக்கு அருகில் வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரம் இருக்குது. பாரு இந்த மாதிரி அந்த கிண்ணத்தில் எண்ணெய் இருக்குது. அந்த கிண்ணத்துக்கு பார்க்கும்போது வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் 2 ஒலிவ மரம் இருக்குது. எதுக்கு ஒலிவ மரம்னா அந்த அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து ஒலிவ எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க. அவருடைய சாப்பாட்டுக்கும் மற்றும் இந்த விளக்கு எரிய வைக்கிறதுக்காகவும் ஒலிவ மரத்துலேருந்து ஒலிவ எண்ணெய் எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படி தான் வந்து பார்க்கும்போது இந்த கிண்ணத்துக்கு தேவையான எண்ணெய் இந்த ஒலிவ மரத்துலேருந்து போகுதாமா. 2 வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் 2 ஒலிவ மரம் இருக்குது. அந்த கிண்ணத்துக்கு தேவையான எண்ணெய் அங்கேருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த தரிசனம் தான் சகரியாவுக்கு தேவன் காமிக்கிறார். தூதன் கேட்குறாரு, நீ என்ன பார்க்குறேன்னு கேட்குறாரு. அது என்ன, நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத சகரியா வந்து தூதன்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு, அதில் 7 அகல், அதுக்கு 7 அகலுக்கு 7 குழாய்கள் எண்ணெய் போகிறதுக்கு இருக்குது. அந்த கிண்ணத்துக்கு பக்கத்தில் 2 வலதுபுறத்தில் இடதுபுறத்துலேயும் 2 ஒலிவ மரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா சொல்லிட்டார். இதுக்கு அடுத்து தூதன் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். இப்போ தூதன்கிட்ட சகரியா கேட்குறார். இந்த ஒரு குத்து விளக்கு காமிச்சிட்டாரா, இவருக்கு ஒன்றுமே புரியல. சகரியா ஆண்டவனே இது என்னன்னு கேட்குறாரு.
நீங்கள் தரிசனம் காமிச்சிக்கிறீங்க, இது என்னன்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? தூதன்கிட்ட. ஆண்டவனே இது என்னன்னு கேட்குறாரு. அப்போ என்ன தரிசனம் பாருங்கள், அடுத்த சைடில், அதாவது குத்து விளக்கு தான் தரிசனம். இது என்னன்னு கேட்குறாரு. அவருக்கு புரியல. தூதன்கிட்ட கேட்குறாரு சகரியா, இது என்ன எனக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தூதன் வந்து, என்ன காமிக்கிறீங்க, இது என்ன எனக்கு புரியல சொல்லுங்கன்னு கேட்கும்போது, தூதன் அதுக்கு மறுமொழியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 5, 6, 7. என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ம். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்போ என்ன ஆச்சுன்னா, சகரியா வந்து கேட்குறாரு தூதன்கிட்ட, இவைகள் என்னன்னு கேட்குறாரு. நீ எனக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறீங்க, இவைகள் என்ன? அந்த ஒளிவ மரம், குத்து விளக்கு, அகல், இதெல்லாம் என்னன்னு சகரியா கேட்குறாரு. அப்போ சகரியா கேட்டதுக்கு பதில் தானே தூதன் சொல்லணும். பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. சகரியா கிட்ட கேட்குறாரு, இது என்ன உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. தெரியாமல் தான் அவர் கேட்குறாரு. அப்புறம் அவர்கிட்டயே திரும்பி எனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு தூதன். ஆண்டவனே எனக்கு தெரியாதுன்னு இவர் மறுமொழியாக சொல்கிறார் தூதன். சரியா சகரியா. அப்போது அவர் தூதன் சொல்கிறாரு, அதாவது இதுதான்ப்பா குத்து விளக்குன்னு விஷயத்தை சொல்லி தான் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு தூதன். நம்ம பார்த்தா அப்படி தான் தெரியுது. எப்படி பாருங்கள், இந்த குத்து விளக்கு தரிசனத்தை காமிச்சு இது என்னன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுன்னு சகரியா சொல்கிறார். சகரியா மீனுக்கு, என்ன ஆண்டவனே எனக்கு காமிச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு தூதன் வந்து அந்த குத்து விளக்கு பற்றி தானே சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இப்போ அந்த குத்து விளக்கு விட்டார் தூதன். இங்கே என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறாங்கிறார். பலத்தினால இல்லைப்பா, பராக்கிரமத்தினால இல்லை, என்னுடைய ஆவினால ஆகுங்கிறார். இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைங்கிறார். செருபாபேலுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து சொல்லிட்டு, பெரிய பர்வதமே சொல்கிறார். ஒரு பெரிய பர்வதமாக அங்கே இருக்குது. அங்கே இருக்கான்னா சொல்கிறார் தூதன் சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் அப்படிங்கிறார். நீ எம்மாத்திரம் அப்படிங்கிறார். செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆகிருங்கிறார். இப்போ பெரிய பர்வதமாக இருக்குது. பெரிய பர்வதம், அவ்வளோ பெரிய மலை. ஆனால் செருபாபேலுக்கு முன்னாடி அது சமபூமி ஆயிருமாம். பாருங்க, தலைக்கல்ல அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுதான் வந்து சகரியா கேட்ட கேள்விக்கு பதில் தூதன் சொல்கிறார். சகரியாவுக்கு புரிஞ்சுதானே? புரியல. நமக்குமே புரியல, சகரியாவுக்கும் புரியல. ஏன்னா குத்து விளக்கு என்னென்னு கேட்டால் அதை சொல்லணும். அதையோடு போட்டு செருபாபேல் அவருக்கு முன்பாக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும்னு சொல்கிறாரு. அப்புறம் தலைக்கெல்லாம் அவன் கொண்டு வருவான் அப்படின்னு, அது கிருபை உண்டாதாகன்னு சம்பந்தம் இல்லாமல் தூதன் சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அது சொல்கிறாரு சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். பாருங்க, செருபாபேலோட கை தான் இதுக்கு அஸ்திவாரம் போட்டுச்சுங்கிறார். அந்த ஆலயம் கட்டக்கூடிய பணி நின்று போச்சு. செருபாபேலோட கைகள் தான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. அவன் கைகளே இதை கட்டி முடிக்கும்ங்கிறார். அப்போ செருபாபேல் உள்ள கொண்டு வர்றாரு. செருபாபேல் யாருன்னு பார்க்கலாம். அவன் கைகள் தான் இதுக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. அவன் கைகளே இதை கட்டி முடிக்கும், கட்டி தீர்க்கும். அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அப்போ சேனையின் கர்த்தர் வந்து என்னை அனுப்பி இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, நான் தேவன் தான் என்னை அனுப்புனாரு நீ புரிஞ்சுக்குவீங்கன்னு தூதன் சொல்கிறார். அதாவது செருபாபேலின் கை தான் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. அவன் கைகளே இதை கட்டி முடிக்கும். அதனால சேனையின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய்ங்கிறார். அப்போ அன்புக்குரிய செருபாபேல் தான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கார். அவன் கையை இதை கட்டி முடிக்கும்ங்கிறார். ஆனால் ஆலயம் கட்ட முடியாமல் அங்கே நிற்கிது, தடையாய் பாதியில் நிற்கிது. ஆனால் தேவன் சொல்கிறார் அது கட்டி முடிக்கப்படும், செருபாபேலே கட்டி முடிச்சுட்டு வருங்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பாருங்க, அதாவது தேவன் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பம்தான், அசட்டை அங்கே பண்ணிட்டாங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்குதாமா. அப்போது செருபாபேல் கையில் இருக்க தூக்கு நூலை பார்த்து கர்த்தருடைய கண்கள் சந்தோஷப்படுதான், இவன் ஆலயத்தை கட்டி முடிச்சிருவான் அப்படின்னு. அப்போ யார் இந்த செருபாபேல்? செருபாபேல் பக்கத்து இங்கே தேவன் பேசுகிறார். யார் இந்த செருபாபேல்? அப்போ செருபாபேலுங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பார்க்குறோம் அடுத்த சைடில் யார் இந்த செருபாபேல்? அப்போ செருபாபேல் என்பவர் யாருன்னு பார்க்கும்போது அவர் தெரியணும் நமக்கு. பாருங்கள், இந்த சைடில் பார்க்குறோம் கோரேஸ் ராஜா. இவர் கோரேஸ் ராஜா. இவரை வச்சு தான் தேவன் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆட்களை அனுப்பிடுறார். ஆலயத்துக்கு கட்டக்கூடிய டிசைன் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு தான் தேவன் கொடுத்தார். இப்போ அங்கே பார்க்குறோம் கோரேஸ் ராஜா தான் ஆலயம் கட்டக்கு அனுப்பினாங்கிற வசனத்தை நான் படிக்கிறேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-3 முடிய. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். பாருங்க, கோரேஸ் அவர் சொல்ற வார்த்தை, அதாவது அவர் புரஜாதி ராஜா. அவர் தேவனை பற்றி சொல்றார். பரலோகத்தின் தேவன் தான் எனக்கு இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா பாபிலோன் பேரரசு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த பேரரசை இந்த கோரேஸ் ராஜா பிடிச்சதுனால அந்த பாபிலோன் ராஜாவிட்டு இருந்த எல்லா தேசங்களும் இவருக்கு வந்துச்சு. அப்போ எல்லா தேசங்களும் பூமியினுடைய ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி தேவன் தான் கொடுத்தாருன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறார் கோரேஸ் ராஜா. அப்புறம் யூதாவில் உள்ள எருசலேமில் எனக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் எனக்கு கட்டளிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாம் போய் ஆலயம் கட்டுங்க. யார் யார் இஸ்ரேல் ஜனங்க யூதா ஜனங்க இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் போய் ஆலயம் கட்டுங்கன்னு அனுப்பிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க, அடுத்த சைடில் எல்லா ஆலயம் கட்ட அனுப்பிவிட்டு அங்கே அந்த பொருட்கள்லாம் கொடுத்துடுறாரு. பாருங்க, எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். பாருங்க, அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் நேபுகாத் நேச்சார் கொண்டு வர பார்த்தீங்களா. எருசலேமை அந்த சித்தேக்கிய ராஜா அரசாட்சி செய்யும்போது எருசலேமை முற்றுகிட்டு அதனுடைய தேவாலயத்தில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வந்துட்டார். தங்கம் வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்துட்டார். போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு கொடுத்துட்டார். அப்போ நம்ம பார்க்கலாம், அந்த பாத்திரம் எல்லாம் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தாருங்கிறோம். பாத்திரம் என்பது எதை குறிக்குன்னு பார்க்கும்போது, அதாவது பாத்திரம் என்பது என்னோட அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு. பாத்திரம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் தான் பாத்திரம். அதாவது சத்தியங்கள், வேதத்தில் உள்ள சத்தியங்கள். அப்போ கோரேஸ் ராஜா யார் அடையாளப்படுத்துறாருன்னா, கோரேஸ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா சூரியன் அர்த்தம். ஆனால் கோரேஸ் ராஜா சூரியன் அப்படிங்கிற அவர் பேருக்கு அர்த்தம் சூரியன். ஆனால் அவர் யார் அடையாளப்படுத்துறாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். நிழலாக இருக்கார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருக்கார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அப்போ கோரேஸ் ராஜா பார்க்குறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, கோரேஸ் ராஜா அதை எடுத்து அதை எல்லாம் என்ன பண்ணுறாரு பாருங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். பாருங்க, இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்த பொற்பாத்திரம் எல்லா பாத்திரத்தை எடுத்து அதை எண்ணி பாருங்க, கோரேஸ் ராஜாவுடைய பொக்கிஷக்காரன் அவன் தான் அந்த கஜானாக்கு பொறுப்பாளர் மித்ரதாத் அவர்கிட்ட இருந்து வாங்கி எல்லா தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை பூரா எடுத்து பாருங்க யூதாவின் அதிபதியாகிய சேத்பாஸ் சாரிடம் கொடுக்குறாரு. இந்த சேத்பாஸ் சார் யாரு அப்படின்னா அவர் தாங்க செருபாபேல். சேத்பாசார் தான் செருபாபேல். அவருக்கு 2 பேர். சேத்பாசார் அப்படிங்கிறது பாருங்க அவர் பேர் தான், செருபாபேல் பேர் தான்.
அப்போ யூதாவின் அதிபதி பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பாபிலோன்லேருந்து ஆலயம் கட்டுறதுக்காக போகிறாங்க. போகும்போது அதுக்கு ஒரு தலைவர் வேணும் அல்லவா? அப்போ ஒரு அதிபதியாக அங்கே கோரேஸ் ராஜா யார் நியமித்தார்னா அந்த செருபாபேல், இந்த சேத்பாசார் தான் நியமித்தார். அப்போ சேத்பாசார் என்பவர் யாருன்னா யூதா ஜனங்க போகும்போது அவங்களுக்கு அதிபதியாக இருந்தவர், ராஜாவாக இருந்தவர். யாருன்னா இந்த சேத்பாசார். அவர் தலைமையில் தான் அந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலை நடக்குது. அப்போ பாருங்கள், தேவன் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் இந்த ஜெருபாபேல் தலைமையில் தான் நடக்குது. அப்போ அந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் நின்று போனதுன்னு தான் அங்கே பாருங்கள், எஸ்ரா 5:1 அந்த சகரியா அந்த ஆகாய் பொண்ணு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. இப்போ ஆலயம் கட்டக்கூடிய பண்ணி நிற்கிது. இப்போ சகரியா மூலியமா வரக்கூடிய தரிசனம் என்னன்னா இந்த குத்து விளக்கு தரிசனம். அதில் பார்க்குறான், அதாவது செருபாபேலின் கைகள் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. சகரியா 4:9 அவனுடைய கைகளை இதை கட்டி தீருமுங்கிறார். அவனோட கைகளை இதை கட்டி முடிக்கும்னு சேனைகள் கத்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். இப்போ சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், செருபாபேல் கை தான் இதுக்கு ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு, அவன் கைகளை இதை கட்டி முடிக்கும் அப்படின்னு அந்த வேலையை சொல்கிறார். அப்போ செருபாபேல் அப்படிங்கிற யாருன்னா அவர் தாங்க யூதாவின் அதிபதி. செருபாபேல் யாருன்னா யூதாவின் அதிபதி, இவர் ராஜா. அப்படின்னா இந்த செருபாபேல் என்பவர் யாருன்னா இந்த பாடத்தில் செருபாபேல் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் செருபாபேல். அதாவது என்னன்னா செருபாபேல் நிழல் பொருள் யாரை அடையாளப்படுத்தினா, அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். சரிங்களா? அப்படின்னா பாருங்கள், ஆலயம் கட்டக்கூடிய பணிக்கு அங்கே தலைமையேற்று நடத்துறது யாருன்னா அங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே செருபாபேல் அதிபதியாக இருந்து அங்கே காரியத்தை செய்கிறார். அப்போது இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டக்கூடிய பணி நடக்குது. இந்த ஆலயம் கட்டக்கூடிய பணிக்கு பாருங்கள், இங்கே ஆலயம் கிறிஸ்துவனுடைய சபை கட்டப்பட்டு இருக்கு. இந்த ஆலயம் கட்டக்கூடிய பணி யார் தலைமையில் நடக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலைமையில். பாருங்கள், நிழலில் செருபாபேல் தலைமையில் நடந்துச்சு, பொருளில் இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அவர் தலைமையில் இங்கே ஆலயம் கட்டக்கூடிய பணி நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் யோவானில் கூட சொல்கிறார் பாருங்க, 2ஆம் அதிகாரம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது நடந்த சம்பவம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பாருங்க, அங்க அந்த ஆண்டவருடைய காலங்களில் முதலாம் முதலில் வந்தபோது அங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு. இந்த ஆலயத்தை நான் இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன் அப்படிங்கிறார். 3 நாளைக்கு அதை நான் எழுப்பிடுவேன்னு சொன்னார். ஆனால் அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் வேதபாரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ இந்த ஆலயத்தை இடிச்சு போடுவியா அப்படின்னு அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் பாருங்க, கீழே வசனம் சொல்லுது, அவரோ தம்முடைய ஆலயமாகிய தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினாருங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆண்டவர் வந்து இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்கன்னு சொன்னது எதை குறித்து பேசுறாருன்னா அவருடைய சரீரத்தை குறித்து தான் பேசுறாரு. பாருங்க, அவருடைய தம்முடைய சரீரமாகிய ஆலயம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம் என்பது ஒரு ஆலயமாக இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் யார் வாசம் செஞ்சாங்கன்னா தேவன் வாசம் செஞ்சார். அதே மாதிரி நம்ம சரீரம் இதுவும் ஒரு ஆலயம்தான். இந்த சரீரத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ நாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை ஒரு ஆலயமாக சொன்னார். ஆலயமாக தான் நினச்சாரு, ஆலயமாக வச்சுருந்தார். அதே மாதிரி நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கிறார். இப்போ நம்ம எல்லாமே தேவனுடைய ஆலயம்தான். இப்போ நம்மளை வந்து தேவனுடைய ஆலயமாக கட்டிகிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, இங்கே தான் தேவன் வாசம் செய்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்தை வந்து நன்முறையில் கட்டணும். இந்த தேவன் வாசம் நம்ம பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக மாற்றணும். இப்போ இந்த ஆலயம் கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா, இந்த ஆலயம் கட்டக்கூடிய படி நின்று போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு பில்டிங் கட்டினாலுமே அதுக்கு ஒரு அஸ்திபார கல் வேணும். அஸ்திபாரம் நம்ம எப்போ மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பாலக்கால் போடுவோம், அதாவது அஸ்திபாரக்கல் போடுவோம். அந்த அஸ்திபாரக்கல் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்திபாரக்கல் எது பாருங்க, இங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுது, கிறிஸ்துவின் சபை கட்டப்படுது. இந்த சபைக்கு அஸ்திபாரக்கல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும்.
விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்க, இங்கே சொல்கிறாரு, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வந்து சீயோனில் வைக்கணுங்கிறார். அஸ்திபாரக்கல் எப்போவுமே வந்து அந்த அஸ்திபாரக்கல் ரொம்ப முக்கியம். அஸ்திபாரக்கல் என்பது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்டிங் கட்டுறவங்க. அதான் சொல்கிறாரு, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். அப்போ சியோன்னா யாரை குறிக்குன்னா, சியோன் என்பது அவர் திருச்சபை குறிக்குது, அவருடைய திருச்சபையாகிய ஆலயத்தை குறிக்குது. அப்போ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். அந்த கல், அந்த அஸ்திபார கல் பரிசுக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், திட அஸ்திபாரம் உள்ளது, திட அஸ்திபாரம் உள்ளமான மூளைக்கல்லாக இருக்குங்கிறார். அந்த கல் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணாச்சுங்கிறார், பரிசுக்கப்பட்டதுங்கிறார். டெஸ்ட் பண்ணப்பட்டு அது திட அஸ்திபாரம் உள்ள கல் அப்படிங்கிறார். டெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த கல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. அது டெஸ்ட் பண்ணது என்ன தெரிஞ்சதுன்னா, அது விலையேறப்பட்ட கல்லாகவும் இருக்குதுங்கிறார். அது விலையேறப்பட்ட கல்லாகவும் இருக்குதான், அதுதான் மூளைக்கல்லாக இருக்குதுங்கிறார். விசுவாசிக்கிறன் பதறான ஒரு வார்த்தை போகிறார் கீழே. ஏன், என்ன அர்த்தம்? அதாவது அஸ்திபாரக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ விலையேறப்பட்ட கல்லாக்குது, அதனால விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாங்க. யார் விசுவாசிக்கிறாங்க, யார் பதற மாட்டாங்க? இப்போ நாம தான் விசுவாசிட்டு இருக்கிறோம், நாம் ஆலயமாக நம்மளை கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு இங்கே அஸ்திபாரக்கல் யார் தெரியுங்களா? பாருங்க, அடுத்த வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பாருங்க, மனுஷரால் தள்ளப்பட்ட கல். இங்கே யாரை குறித்து பேசுறாருன்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு, மனுஷர் தள்ளுன கல், ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட கல், விலையேறப்பட்ட கல், ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் நீங்கள். பாருங்க, வசனத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். அதாவது மனுஷர் தள்ளிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த விலையேறப்பட்ட கல். அவரை மனுஷர் தள்ளிட்டாங்களான்னா, ஆமாம் தள்ளிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜனங்க மத்தியில் தான் பிறந்தார், இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தான் பிறந்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டாங்க. என்ன, எப்படி தள்ளினாங்கன்னா, அவங்க தான் சிலுவையில் அடித்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை யார் சிலுவையில் அடித்தது? இஸ்ரேல் ஜனங்க தான் சிலுவையில் அடித்தாங்க. அவங்க தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தள்ளுனாங்க. தள்ளுனது என்னென்னா, சிலுவையில் அடித்து கொண்டாங்க, அவர் மேலே பழிகளை சுமத்தினாங்க, எல்லாம் பண்ணது அவங்க தான். ஆனால் மனுஷர் தள்ளிட்டாங்க. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட கல், பிதாவாகிய தேவன் அவர் தெரிந்து கொண்ட கல்லாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். விலையேறப்பட்ட கல், பாருங்கள், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு யாரை பார்த்து சொல்கிறார்? நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ ஜீவனுள்ள கல்லாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல சேர்ந்துருக்கிறோம். நம்ம யார்கிட்ட சேர்ந்துருக்கோம் தெரியுங்களா? இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட சேர்ந்துருக்கிறோம். அவர் தாங்க அஸ்திபாரக்கல், அவர் தாங்க மூளைக்கல், அவர் தாங்க மூளைக்கு தலைக்கல். அப்படின்னா பாருங்க, நாமெல்லாம் ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல சேர்ந்துருக்கிறோம். அந்த கல் ஜீவனுள்ள கல், அவரிடத்துல நம்ம சேர்ந்தவங்களா இருக்கிறோம். அதை நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். இந்த கல்லின் மேலே 7 கண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஜோசுவா, அதாவது பிரதான ஆசாரியர் ஜோசுவா அதில் பார்த்தோம் போன பாடத்தில். அந்த கல் மேலே 7 கண்கள். அந்த 7 கண்கள் எதை குறிக்கணும்? 7 சபைகளை அடையாளப்படுத்துது, 7 சபையில் வாழ்ந்த ஜனங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இங்கே பார்க்குறோம், ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல சேர்ந்தவர்களாகி நீங்களும்ங்கிறார். அப்போ நாம் வந்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட சேர்ந்துருக்கிறோம். எதுக்கு சேர்ந்துருக்கோம் தெரியுங்களா? அடுத்த வசனம் 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, வசனத்தில் நம்ம படிக்கும்போது தெரியுது, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல சேர்ந்துருக்கிறோம். இங்கே சொல்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள கற்களை போல. இப்போ அவரிடத்துல பாருங்க, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல நாம் சேரும்போது நாமளும் ஜீவனுள்ள கல்லாக மாறியாரமா ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டப்படுறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக, பாருங்க யார் மூலியமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீ என்ன பண்ணப்பட்டுருக்கிறீங்க? கடைசி வார்த்தை பாருங்க, கட்டப்பட்டு வர்றீங்க. இங்கே நம்ம ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம ஆலயமாக கட்டப்படுறோம். பாருங்க, அதாவது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நான் இங்கே கட்டப்பட்டு வரீங்கிறாரு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்மளை தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களாகிய நாமோ தேவனுக்கேற்ற ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்ம கட்டி எழுப்புகிறோம். ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக நம்ம கட்டி எழுப்புகிறோம். ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், இங்கே அஸ்திபாரக்கல் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள்,
அந்த அஸ்திபார கல்லுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற கல்கள் பாருங்க, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்போ இந்த பாருங்க, எல்லா பாருங்க, ஒரு பில்டிங் கட்டினா அஸ்திபாரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் பில்டிங் வரும். அஸ்திபார கல் முக்கியம். அஸ்திபார கல்லை போல தான் அந்த பில்டிங் வரும். அஸ்திபாரம் எப்படி வருதோ அதுதான் பில்டிங்கோட அமைப்பு. பாருங்க, நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டோன்னா போய் பார்ப்போம். பார்த்தாலே தெரிஞ்சுக்க இந்த பில்டிங் எப்படி வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் அஸ்திபார கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங்க்கு. அப்போது ஜீவனுள்ள கல் அந்த அஸ்திபார கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்துல நம்ம சேர்ந்துருக்கிறோம். அப்போ சேரக்கூடிய நாமும் எப்படி இருக்கணும்னா அவரை போல் இருக்கணும். எப்படின்னா பாருங்கள், அவர் மாதிரியே நம்ம மாறணும்னு சொல்லி பார்க்கணும். அது மாதிரி ஒரு உலகத்திலேயே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம் இருக்குது, உலக அதிசயம். அதாவது உலகத்தில் நிற்கக்கூடிய 7 அதிசயங்கள் இந்த பிரமிடும் ஒன்று. பிரமிடு, இந்த கீசா பிரமிடில் எகிப்து முழுவதும் பிரமிடுகள் நிறைஞ்சிருக்குது. அதில் குறிப்பாக இந்த கீசா பிரமிடுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துருக்குறோம். அதாவது இந்த பிரமிடில் மட்டும் என்ன சேஃப்னா, எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் இருக்கும். அதனுடைய டாப்பு அஸ்திபார கல் எங்கே இருக்குது தெரியுங்களா? எந்த ஒரு பில்டிங்க்குமே அஸ்திபார கல் கீழே போட்டு தான் பில்டிங் எழுப்பப்படும். ஆனால் இந்த பிரமிடில் ஒரு சிறப்பு என்னென்னா, அஸ்திபார கல்லை மேலே வச்சு அதை அஸ்திபார கல் எப்படி இருக்குதோ அப்படி தான் அந்த ஒட்டுமொத்த பிரமிடும் கட்டப்பட்டிருக்குது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அஸ்திபார கல் மேலே வச்சு அதை 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 பேஸ் பண்ணி எல்லாமே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது. அப்போ பாருங்கள், இயற்கைக்கு மாறாக இருக்குது. அஸ்திபார கல் கீழே தான் போட்டு கட்டடம் எழுப்பாங்க. ஆனால் இந்த கல் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னு இந்த மேலே இருக்கக்கூடிய அஸ்திபார கல் பாருங்கள், பிரமிடில் மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அஸ்திபார கல். அந்த அஸ்திபார கல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பிரமிடுடைய சேஃபும் இருக்கும். நீ நல்லா பாருங்கள், இந்த பிரமிடை பார்த்தா தெரியும். அப்போ அந்த அஸ்திபார கல் யார் இருந்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ நமக்கு தலையாக இருக்கிறவர், தலைக்கல் அஸ்திபார கல் யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்காருன்னா மேலே தான் இருக்கார். அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேலே இருக்கார். அப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய அவர் அங்கிருந்து நம்ம ஆலயம் கட்டுறதை மேற்பார்வை விடுறார். அப்போ நம்ம திருச்சபையாக கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம், புரிஞ்சுக்கலாம். அதான் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா சரீரத்தில் அவயவங்கள் மாதிரி இருக்கிறாராமா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னு நம்ம கேட்டோம்னா பாருங்க, சரீரம் ஒன்று தான், அவயவங்கள் அநேகம், இந்த மாதிரி இருக்காருங்க. நம்ம சரீரம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் அப்படி தான் சொல்லுது. எப்படின்னு, சரீரம் ஒன்று அவயவங்கள் அநேகம். இப்போ நம்ம சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் இருக்குது? விரல் இருக்குது, நகம் இருக்குது, அப்புறம் கை இருக்குது, அப்புறம் கால் இருக்குது, தலை இருக்குது, காது, மூக்கு, வாய், இப்படி எல்லாம் நிறைய உடல் உறுப்புகள் இருக்குது. இந்த சரீரம் ஒன்று தான், ஆனால் அவயவங்கள் அநேகமாக இருக்குது. சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தால் கூட சரீரம் ஒன்று தான், இது ஒரே சரீரம் தான். அந்த பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாராம். எப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சரீரம். இதில் பாருங்க, தலை எங்கே இருக்குன்னா தலை மேலே இருக்குது. அப்போ தலை யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சபையாக சரீரத்துக்கு தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. சபை அவருடைய சரீரம், நாம தான், நாம் எல்லாம் ஒரு அவயவங்கள். ஆனால் தலை தான் முக்கியம். பாருங்கள், இந்த சரீரம் இப்படி இருந்தால் கூட இதுக்கு தலை தான் முக்கியம். தலை என்பது பாருங்கள், அதுதான் எல்லா அவயவங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது, எல்லா அவயவங்களையும் இயக்கக்கூடியது, எல்லா அவயவங்களுக்கும் கட்டளை கொடுக்கக்கூடியது. அப்போ தலை என்ன சொல்லுதோ அதை சரீர அவயவங்கள் கேட்கும். அதே மாதிரி தலை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்கு தலை அவர் தாங்க, நமக்கு தலைவரே அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரோ தலை சொல்கிற மாதிரி கேட்கணும். கேட்டு நடந்தால் நன்மையாக இருக்கும், இல்லைன்னா தீமையாக முடியும். அப்போ தலை நம்மளை என்ன பண்ணுறாருன்னு இயக்கிட்டு இருக்கார். நம்மளை ஜீவனுள்ள கற்களாகி நம்மளை ஆலயமாக கட்டிகிட்டு இருக்கார், ஆலயமாக கட்டிகிட்டு இருக்கார். அப்போ தான் சொல்கிற பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். பாருங்க, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேங்கிறார். அப்போ தூக்கு நூல் என்பது எதுனா பாருங்க, இதுதான் தூக்கு நூல். இதுதான் தூக்கு நூல். எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த தூக்கு நூல் எதுக்கு பயன்படுத்துவாங்க? கட்டட மேஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் வச்சுருப்பாங்க. எதுக்கு?
இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ செவுரு வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தூக்கு நூலை வச்சு நேராக இருக்குதா செவுரு, நேராக வருதான்னு பார்ப்பார். பில்டிங் எப்படி வருது, ஏன்னா நேராக வரணும் பில்டிங், கோணையம் வந்துன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ இந்த தூக்கு நூல் வச்சு தான் கரெக்டாக பார்த்து அதை கட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமே வைப்பேங்கிறார். சொல்கிறத பாருங்க, பொய்யென்னும் அடைக்கலத்தை கல்மலை அழிச்சு விடுமா. இந்த பொய்யுங்கிற அசத்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பேச அமைப்புகளால் இன்னைக்கு எல்லா பக்கம் பரவி இருக்குது. அதை சொல்கிறாரு, அந்த அடைக்கலத்தை கல்மலை அழிச்சிருங்கிறார். கல்மலை என்பது இதோட சத்தியங்கள், உண்மையான சத்தியங்கள் அழிச்சிருங்கிறார். அப்போ மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடைச்சி கொண்டு போயிருக்கிறார். அப்போ எப்போ மறைச்சி வச்சிருந்தா கூட தேவன் அதை வெளி கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு சத்தியத்தை கொண்டு வந்து வெளி கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு எண்ணற்ற சத்தியம் வெளி வந்திருக்கு கடைசி காலத்தில். அதான் சொல்கிறாரு, இங்கே ஆலயம் கட்டக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆலயம் தங்களை ஆலயமாக கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயம் கட்டக்கூடிய படியை பாருங்கள், அன்னைக்கு ஜெருபாபேல் அங்கே ஆலயம் கட்டும்போது அங்கே தடை வந்துச்சு. யார் தடை கொண்டு வந்தது? சுற்றிலும் வந்து சத்துருக்கள். இப்போ நம்மளும் இங்கே ஆலயம் கட்டுறோம், இங்கேயும் நமக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. இப்போது இந்த நம்ம ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு இங்கே சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சத்துருக்கள் என்பது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஆலயமாக கட்டுறேன், நீங்கள் உங்களை ஆலயமாக கட்டுறீங்க. இப்போ நீங்கள் வந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆலயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் கட்டிக்கிறீங்க. நம்ம அதைத்தான் செய்யணும். இந்த பூமியில் நம்ம தேவனுக்கேற்ற ஆலயமாக அந்த சரீரத்தை பயன்படுத்தணுமா, நம்ம ஆலயமாக தேவன் வாழக்கூடிய ஆலயமாக அந்த சரீரத்தை வச்சுருக்கணும், கட்டணும். இந்த கட்டக்கூடிய வேலை தான் என்ன ஆகுதுன்னா சில சந்தர்ப்பங்களில் தடையாகி போயிடுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, நம்மளே தான் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு தடைகள் ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அதாவது அன்னைக்கு இஸ்ராயேலர்களுக்கு சுற்றிலும் இந்த சத்துருக்கள் வந்து அந்த ஆலயம் கட்டக்கூடிய படி தடுத்து போட்டாங்க. அப்போ ஆலயம் கட்ட முடியாமல் நின்று போச்சு. இங்கே அன்னைக்கு அங்கே செருபாபேலை தலைமையேற்று நடத்தினார். இங்கேயும் செருபாபேலை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஆலயம் கட்டக்கூடிய பணி வந்து நின்று போச்சு. ஆலயம் கட்டக்கூடிய பணி வந்து நிற்கிது. காரணம் என்ன தெரியுங்களா, இங்கே சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள். நமக்கு யார் சத்துருக்கள் தெரியுங்களா? நமக்கு யார் சத்துருக்கள்னா மாம்சத்தின் கிரைகள். நம்ம மாம்சத்தின் கிரைகள், விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் பொய், அப்புறம் பொறாமை, அப்புறம் நிறைய நம்ம போன இதில் கூட நம்ம படித்தோம். இந்த மாம்சத்தின் கிரைகள் தான் இதெல்லாமே நம்ம ஆலயம் கட்ட முடியாத மாதிரி. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேலே நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசை இச்சைகள், உலகத்தின் மேலே நம்ம பற்றி வைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ஆலயம் கட்ட முடியாத நம்மளை தடுக்கக்கூடிய சத்துருக்கள். வெளியே வெளியிருந்து வந்து நம்மளுடைய ஆலயம் கட்டுறதை தடுக்க போகிறது கிடையாது. நமக்கு நம்முடைய அந்த ஆசை இச்சைகளே என்ன ஆகுதுன்னா நம்ம ஆலயம் கட்ட முடியாத மாதிரி நம்ம மாம்சத்தின் கிரிகள், தேவனுக்கேற்ற கிரிகள் நம்மகிட்ட இருக்காம பாருங்கள், தேவனுக்கேற்ற கிரிகள் நம்மகிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆலயமாக நம்ம மாற முடியாது. அப்போ அந்த தேவனுக்கேற்ற கிரிகள் இருந்துச்சுன்னா ஆலயமாக மாற முடியும். இப்போ தேவனுக்கேற்ற கிரிகள் இல்லாமல் மாம்சத்துக்கேற்ற கிரிகள் நமக்குள்ளே வருது. உலகத்துடைய சிற்றின்பங்கள் நாட்டம் கொண்டு அது மேலே மூழ்கி அதில் ஆசைப்பட்டு அதில் போய் சிக்கி நம்ம தேவனை ஆலயம் கட்ட முடியாமல் போயிடுது. அப்போ அதான் சொல்கிறாரு, இங்கே ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு பெரிய தடை இருக்குது. நமக்கு நல்லா யோசனை பாருங்கள், நம்மளை ஆலயமாக கட்டிட்டு இருக்கிறோம். இங்கே நமக்கு பாருங்கள், நமக்கு வரக்கூடிய சத்துருக்கள் என்னன்னா சாத்தான் நிறையா நமக்கு விரோதமான அந்த காரியங்களை நிறைய அனுப்பிட்டே இருக்கிறான். நமக்கு விரோதமான காரியங்கள், மாம்சத்தின் கிரைகள், உலகத்தின் ஆசைகள், ஆபாசங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்து நம்மளை தாக்கி நம்ம ஆலயம் கட்ட முடியாது நின்று போச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம சொந்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுக்கு ஆலயம் கட்ட தான் நம்ம வந்தோம், ஆனால் சொந்த காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து சோர்ந்து போய் நமக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னா தேவன் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சகரியா போன்ற தரிசனங்கள். சகரியாவுக்கு அன்னைக்கு காமிச்சார், அந்த ஜனங்கள் உற்சாகமானாங்க. இன்றைக்கி நாமளும் சோர்ந்து போய்க்கிறோம். நமக்கும் இந்த சகரியா கண்ட தரிசனம் தான் உற்சாகம் தருது. என்ன தெரியுங்களா, நமக்கு இப்போ ஆலயம் கட்ட முடியாத மாதிரி பெரிய தடை எப்படி தெரியுதுங்களா, பெரிய மலை மாதிரி தடை வந்து நிற்கிது. இப்போது பாருங்கள், சகரியா மூலியமாக தேவன் நம்மகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு தெரியுங்களா, சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பாருங்க, அதாவது இங்க பெரிய பர்வதமே சொல்றாரு பார்த்தீங்கன்னா சகரியா, இது பெரிய பர்வதமே தெரியுதுங்களா. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, ஒரு சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும், போராட்டங்கள் வந்துடும். அப்போ நமக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படி இருக்கும்னா பெரிய தடை மாதிரி தெரியுமா,
பெரிய தடை மாதிரி தெரியுமா, பெரிய மலை மாதிரி தெரியுமா. தடைகள் எப்படி இருக்குன்னா பெரிய மலை மாதிரி தெரியுமா. நம்ம சொல்லுவோம், நம்மளால சில நேரங்களில் ஸ்தம்பிச்சு போய் நின்று, ஐயோ என்ன இவ்வளோ பெரிய மலை மாதிரி நமக்கு பிரச்சனை வந்து நிற்கிது. நம்ம சொல்லுவோம், என்ற பிரச்சனை எல்லாம் மலை மாதிரி இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மலை போன்ற பிரச்சனைகள் அதான் சொல்கிறாரு சகரியா, பெரிய பர்வதமே அப்படிங்கிறது எது சொல்கிறாருங்களா. அங்கே பர்வதம் இல்லை, பெரிய பர்வதம் போன்ற அந்த பிரச்சனைகள், ஆலயம் கட்ட முடியாத பிரச்சனைகள், பெரிய பர்வதமே சொல்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பர்வதம் மாதிரி நமக்கு முன்னாடி எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்குறோம், இவ்வளோ பெரிய மலை நமக்கு முன்னாடி நின்னா நான் மேற்கொண்டு போக முடியுமா? மேற்கொண்டு போக முடியாது. அப்போது இது இந்த மலையை தாண்டினா தான் போக முடியும். இந்த மலையை தாண்ட முடியுமா? நாம மலையை தாண்டது பெரிய கஷ்டம். இப்போ இந்த தடை போல் எவ்வளோ பெரிய மலை மாதிரி பெரிய பர்வதம் மாதிரி நமக்கு தடை வந்து நிற்கிது. நாம் எப்படி மேற்கொண்டு முன்னேறது? அதான் நம்ம ஆலயம் கட்டக்கூடிய பண்ணி இந்த மலை மாதிரி பிரச்சனைகள் நின்று போகுது. அப்போ நின்னோன்னு தான் சொல்கிறாரு, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகிடுவேங்கிறார். எவ்வளோ பெரிய மலை வந்து சமபூமி ஆயிருமாம்மா. அப்படி என்ன தெரியுங்களா, இது இல்லாமல் போயிருங்கிறார். யார் முன்பாக? செருபாபேல் முன்பாக. அப்போ செருபாபேல் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாரு. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நமக்கு மழை போல பண்ணுற பிரச்சனைகள் அவர் விசுவாசித்தா அது சமபூமி ஆயிரும். பெரிய பர்வதமே இப்போ சொல்லலாம், நம்ம அவ்வளோ பெரிய மலை மாதிரி நமக்கு இப்போ முன்னாடி வந்து நிற்கிது, நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாதீங்க. சகரியா சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நாம் கேட்கணும், மலை மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கேட்கணும், நீ மலை மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கோடு இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீ சமபூமி ஆயிடுவேன். அப்படி என்ன தெரியுங்களா, நீ இல்லாமல் போயிடுவேன். பெரிய மழையே இல்லாமல் போயிடுமா, மழை போன்ற பிரச்சனை இல்லாமல் போயிடுமா. அப்போ நம்ம ஆலயம் கட்டத்தை நாம் வந்திருக்கிறோம். இங்கே இது ஆலயம் கட்ட முடியாது. மழை மூல பிரச்சனை வந்தாலும் தேவன் சொல்கிறாரு, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆயிடுவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சமபூமி ஆயிடும். அதை சொல்கிறார் பாருங்க, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க தலைக்கல் போல இன்னைக்கு வந்திருக்கிறார். தலைக்கல்லை போல இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். இங்கே நாம் ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அறிவிப்பெடுத்து போகிற காலத்தில் பாருங்கள், முன்னொரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா பாவங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு, நிறையா பாவம் பண்ணுறதுக்கான வழிகள் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதிகமாக இருக்கே. என்ன காரணம்? டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ந்துருச்சு. 10-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நம்ம மிகப்பெரிய டெக்னாலஜி வளர்ச்சி அறிவு பெருத்து போன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே நிறையா மக்களும் வந்து நாகரீகங்கிற பேரில் புதுமைங்கிற பேரில் நிறையா பாவமான காரியங்களில் ஈடுபட்டுருக்காங்க. அதனால் என்னாச்சுன்னா ஆலயம் கட்ட முடியாமல் நின்று போகுது. அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ச்சி நம்ம நிறைய பாவம் செய்ய தூண்டுது. நம்ம ஆலயம் மாற முடியாது. அதான் சொல்கிறாரு, மிகப்பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆயிடுவேன். அப்போ செருபாபேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய அவர் ரெடியாக இருக்கார். இந்த மலையை அவர் தகர்த்து போடுற வல்லமை உள்ளவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். இயேசு கிறிஸ்து தலைக்கல் அஸ்திபார கல்லாக வந்திருக்கிறாரு. அதை சொல்கிறார், அது கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாங்கிறாரு. அப்போ பாருங்கள், இஸ்ராயல் ஜனங்க வந்து அந்த எங்கேருந்து பாபிலோன்லேருந்து வெளியே வந்தாங்க. பாபிலோன்லேருந்து வெளியே வந்தாங்க. எதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்காக. பாருங்க, பாபிலோன் என்பதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா பாபேல். பாபேல் என்றால் என்ன தெரியுங்களா? குழப்பம் என்று அர்த்தம். பாபேல் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். பாபேல் அப்படின்னா குழப்பம். பாபிலோன் என்றால் குழப்பம் தான். இப்போ இஸ்ராயல் ஜனங்க வந்து பாபிலோன்லேருந்து ஆலயம் கட்ட வந்தாங்க. அப்படின்னா அவங்க பாபேல்லேருந்து வெளியே பாபிலோன்லேருந்து வெளியே வந்தாங்கன்னா குழப்பத்திலேருந்து வெளியே வந்திருக்கான்னு அர்த்தம். வெளியே கொண்டு வந்தது யார் தலைமையில் வர்றாங்கன்னா செருபாபேல் தலைமையில். அவர் தான் அதிபதியாக வர்றாரு. அவர் தான் அந்த ஜனங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் செருபாபேல் பாருங்க, ஜனங்களை குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன்லேருந்து வெளியே கொண்டு வந்தவர் செருபாபேல். அதே மாதிரி குழப்பத்தில் இருந்த நம்மளை பாருங்க, உலகம் முழுவதும் குழப்பத்தில் தான் இருக்குது. குழப்பத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தவர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம குழப்பத்தில் இருந்தோம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது சீசர்களை செலக்ட் பண்ணார். அவங்க மாபெரும் குழப்பத்தில் இருந்தாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி நாம தான் சீசர்கள். இன்றைக்கி பேச அமைப்புகளில் நிறையா குழப்பங்கள், உலகம் முழுவதும் பயங்கரமான குழப்பங்கள், யார் கடவுளுங்கிறது குழப்பம், இப்படி நிறைய குழப்பமான விஷயங்களில் இருந்த ஜனங்களை இருந்த ஜனங்களாக நம்மளை
வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெருபாபேலுங்கிற பேர் பாருங்க, ஜெருபாபேல் அப்படின்னு என்ன தெரியுங்களா? அதாவது ஜெருபாபேலுங்கிற பேருடைய அர்த்தம் வந்து பாபேல், செருபாபேல் அப்படின்னு என்ன தெரியுங்களா? குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன்னு அர்த்தம். செருபாபேலுங்கிற பேருடைய அர்த்தம் வந்து குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். அப்போ நாம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தோம். நம்மளை வெளியே கொண்டு வந்தது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் தான் நம்மளை குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அறிவு, நல்ல சத்திய அறிவு பெறுவதற்கு கிருபை செஞ்சுருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நாம் வந்து எங்கேருந்து தெரியுங்களா? இந்த சத்தியத்துக்கான கேட்கறதுக்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாமல் தான் இருந்தோம். அதான் நம்ம வந்து தெருவில் இருந்தோம், வீதியில் இருந்தோம், சந்தையில் இருந்தோம். நம்மளை வந்து யார் கூப்பிட்ட தெரியுங்களா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் மொழி வாசிங்க. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். பாருங்க, இங்கே ஞானம் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ அப்படின்னா யார் கூப்பிட்டது? பாருங்க, நம்மெல்லாம் வந்து பொய்யில் இருந்தோம், அசத்தியத்தில் இருந்தோம், குழப்பத்தில் இருந்தோம். நம்மளை இந்த இடத்துல கூட்டு உட்கார வச்சது யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி அவர் தான் சத்தமிட்டு கூப்பிட்டார். நமக்கெல்லாம் இந்த உண்மையான சத்தியத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து, அழைப்புதல் கொடுத்து நம்ம கூப்பிட்டாங்க. நம்ம அதை கேட்டு தான் சத்தியத்துக்குள்ளே வந்தோம். நாம் எங்கே இருந்து தெரியுங்களா? பாருங்க, நாம் இருந்த இடம் வந்து பாருங்க, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்தியில் நம்ம நிற்கிதான். ஞானம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. நாம் வந்து வழியில் இருந்தோம், நாற்சந்தி, முற்சந்தி, இந்த இடங்கள் நம்ம நின்று இருந்தோம். அப்படின்னு நினைச்சுன்னா அங்கெல்லாம் யார் இருப்பாங்க? பரதேசிகள், அவங்க ஒன்றும் இல்லாதவங்க, வழி இல்லாதவங்க, அவங்க தான் நிற்பாங்க. அது போல தான் நாம் நின்றுட்டு இருந்தோம். நாற்சந்தி, முற்சந்தியில் நின்று இருந்தோம். ஞானம் என்ன பண்ணிச்சு? நமக்காக இறங்கி வந்துச்சு. அந்த நாற்சந்தி, முற்சந்திக்கு இறங்கி வந்து பாருங்க, 2ஆம் வருகையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கு நம்ம பாருங்க வழியருகே நின்று இருந்தோம். அப்போ நம்ம உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பாருங்க, கல்யாண வஸ்திரம் ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம். அதில் ஒரு ஒரு ராஜா வந்து தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுவார். அப்போ ஏற்பாடு பண்ணும்போது திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் அழைப்புகள் கொடுத்துருவார். சொந்தக்காரங்க, நண்பர்கள், பிறப்புக்கள். ராஜாவுக்கு சொந்தக்காரங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க? எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க தான். அவங்களுக்கு ராஜா இன்விடேஷன் கொடுத்துட்டார். ஆனால் திருமண நாள் வந்துருச்சு. ஆனால் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க நிறையா விருந்து. ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருக்குங்க? அவ்வளோ விருந்து கிராண்டாக நடக்குது. ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அழைப்புதல் கொடுத்தா எல்லோரும் வரவே இல்லை. அழைப்புதல் வாங்கிட்டு கல்யாணத்துக்கு ராஜா கூப்பிட்டு வரலன்னா எப்படி இருக்கும்? ராஜா வந்து சரின்ட்டு அப்படியே அப்படியே கல்யாணம் அந்த விருந்து சாலைக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது கல்யாண விருந்து சாலை காலியாக இருக்குது, யாருமே இல்லை. கூப்பிட்றாரு, தன்னுடைய வேலைக்காரங்க கூப்பிட்றாரு. எப்போ நம்மளாம் பத்திரிக்கை கொடுத்துமே அவங்களாம் வந்தாங்களா வரலையேன்னு கேட்குறாரு. யாருமே வரலைங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா கடுமையான கோபம் வந்துச்சு. யாருமே வரலையா? உடனே என்ன பண்ணுன்னா, போங்க, நாற்சந்தி, முற்சந்தி, வழி அருகே போய் நில்லுங்க. அங்கே நிற்கக்கூடிய நல்லார் பொல்லார் இல்லாதவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே வாங்கினார். அப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்தோன்னா விருந்து சாலை நிறைஞ்சிருச்சு. அதுபோல் நாமெல்லாம் நல்லாரை போலவும் பொல்லாரை போலவும் வசதி இல்லாதவங்களாகவும் தரித்திரர்களாகவும் அப்படி இருந்து நம்ம அந்த நாற்சந்தியில் அப்படியே இருந்து நம்மளை ராஜா கூப்பிட்டுருக்கார். ராஜா யாருன்னா நம்ம ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கூப்பிட்டு இன்னைக்குள்ளே உட்கார வச்சிருக்கார். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, அது வீதிக்கே வந்து பாருங்க, நம்ம வந்து அங்கே இருந்தோம், இங்கே எப்படி உள்ளே வந்தோம்? நாற்சந்தி, முற்சந்தி இருந்தோம். அங்கேருந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து நமக்காக இறங்கி வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு இல்லைங்களா? கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ சொல்கிறாரு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுறேன். இப்போ 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ண கூப்பிடுறாரு? என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும்ங்கிறாரு. இப்போ தொனிச்சிட்டு இருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சத்தம் கடைசி எக்காலமாக தொனிச்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்னென்னா, பேதைகளே உணர்வடையுங்கள், விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தியாக இருங்க. இப்போ நம்ம பேதைகளாக இருந்தோம், மூடராக இருந்தோம், நமக்கு இன்னைக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்கார். அன்புக்குரிய சகோதரர், இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1874 2ஆம் வருகையில் இப்போ வந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கார் தெரியுங்களா? இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கலாம். அவருடைய திருச்சபை பிள்ளைகளை என்னதுன்னா, ஆலயம் கட்ட முடியாமல் அவங்க வந்து பாருங்க, இப்போ ஆலயம் கட்ட முடியாமல் சோர்ந்து போயிட்டோம். இப்போ நம்ம தான் ஆலயம் கட்டிட்டு இருக்கோம், நம்ம சோர்ந்து போயிட்டோம். நமக்கு காரணம் என்னன்னா, உலகத்தின் காரியங்கள் சத்துருக்களாக நமக்கு இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் சத்துருக்களாக இருக்குது. அதான் சொல்ற சகரியா, செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன ஆவ? சம பூமியாயிருவேங்கிறார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்போ தலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இங்கே வந்துட்டார்.
1874 இங்கே வந்திருக்கிறார். தலைக்கல்லாக இன்னைக்கு வந்திருக்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஜீவனுள்ள கல்லாக வந்திருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாக 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு அவருடைய தலைமையில தான் இங்கே ஆலயம் கட்டக்கூடியவர்கள் நடந்துட்டு இருக்குது. நாம் சோர்ந்து போனாலும் அவர் என்ன பண்ணுறாருங்களா சொல்றார், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. கிருபை, நமக்கான கிருபைகள் இன்னைக்கு தேவன் கொடுத்துட்டு இருக்கார். நம்ம ஆலயமாக கட்டிட்டு இருக்கிறோம். சோர்ந்து போய் நம்ம என்ன உலகத்தின் காரியங்களுக்குள்ள மூழ்கி சில நேரங்களில் போயிடுறோம். சோர்ந்து போய் நம்ம ஆலயம் கட்ட முடியாமல் தடை நின்றுறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் என்ன பண்ணுறாருங்களா, கர்த்தர் அவருடைய குமாரனை அனுப்பி இங்கே அவர் 2ஆம் வருகையில் வந்து இங்கே ஆலயம் கட்டக்கூடிய பணி ஜரூராக நடந்துட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த பூமியில் இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் பாருங்கள், அடுத்த சைடில் எப்படியெல்லாம் இருக்குன்னா, அங்கங்கே இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் அவங்க காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜ்யங்கள் அதை வேலை செய்யுது. எத்தனை நாடுகள் இன்னைக்கு அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் இங்கே ஆலயம் கட்டக்கூடிய வேலை செய்யலை. அப்போ இன்னைக்கு உண்மையான தேவ பிள்ளைகள் ஆலயம் கட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பூமி முழுவதும் கெட்டு தான் கிடக்குது. காரணம் என்னென்னா, ஆலயமாக யாரும் மாறக்கூடாது. அதான் சொல்கிறார் எரேமியா 51:25. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த பூமியெல்லாம் கெடுக்கிற பெரிய பர்வதம், கேடான பர்வதம் யாருன்னா சாத்தான். எல்லாத்தையும் அவன் தானே கெடுத்துட்டு இருக்கிறான். பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதம். இப்போ அவனுக்கு சொல்றாரு, உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டுவேங்கிறாரு. உன்னை கண்மலையிலேருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி இருக்கிறார், எரிச்சு போடுவேங்கிறார். அப்போ எரிஞ்சதுன்னா அந்த பர்வதம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறதா, சமபூமி ஆயிடுவேன். செருபாபேலுக்கு முன்பாக இன்னைக்கு செருபாபேல் 2ஆம் வருகையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக சாத்தான் ஒன்றும் இல்லாமல் எரிஞ்சு போன பர்வதமாக போயிடுவானா சொல்கிறார். அதான் சொல்கிறாரு. ஏன்னு சொல்கிறாருன்னா, எரேமியா 51:24, பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக தேவ பிள்ளைகளை யார் கெடுத்தாங்களோ அவங்கள பழி வாங்குவேன்னு தேவன் சொல்றார். இப்போ பழி வாங்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கார். நீ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்களா, பழி வாங்கிட்டு இருக்கார். மகா பாபிலோன் விழுந்தது. பழமுள்ள தூதன் வந்தோன்னு சொன்னக்கூடிய முதல் மெசேஜ், மகா பாபிலோன் விழுந்தது. இப்போ மகா பாபிலோன் அழிவு. இன்னைக்கு பேச அமைப்புகள் இன்னைக்கு அழிய போகுது. அதுதான் சொல்றாரு, பழி வாங்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவர் தலைக்கல்லாக இருக்கிறார். அந்த கல்லு தான் பாருங்க, சங்கீதம் 118 22-23, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு தள்ளின கல், அதாங்க இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கு. அந்த கல் தாங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள கல். அதான் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டருடைய 2ஆம் வருகையில் அவர் செய்யக்கூடிய பராக்கிரமான காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதான் சொல்றாரு, இப்போ நம்ம ஆலயமாக கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ ஆலயமாக கட்டணும்னா இந்த ஆலயம் கட்டக்கூடிய பண்ணி நின்று போச்சு. இப்போ அதுக்கு உற்சாகம் கொடுக்கணும். அதுக்கு தான் பார்க்குறோம் சகரியா காமிச்சு இந்த குத்து விளக்கு தரிசனம். அதில் பார்க்குறாரு சகரியா 4:2 பாருங்க. சகரியாக்கான தரிசனத்தில், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அப்போ இது அந்த ஒரு குத்துவிளக்கு தரிசனத்தை தான் சகரியா பார்த்தார். அதுதான் சொல்றார். அடுத்த அந்த குத்துவிளக்கு தரிசனத்தில் அந்த காரியங்களை பார்க்கும்போது குத்துவிளக்கு இப்படி தெரியுது. இதில் பார்க்குறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. பாருங்க, 7 பொன் குத்து விளக்கு ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பாருங்க, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி சபையானது 7 காலகட்ட பகுதியில் இருந்துச்சு. அவருடைய சபை, கிறிஸ்துவின் சபை. ஆண்டவர் முதல்வர்கள் வந்தார், வாழ்ந்தார், மரிச்சார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ அவர் ஏற்படுத்தின கிறிஸ்துவின் சபை அங்கே அப்படியே வளர்ந்து வருது. அந்த வளர்ந்து வர சபை தான் 7 சபையாக பிரிக்கிறோம். அந்த 7 காலகட்டத்தை 7 சபையாக பிரிக்கிறோம். அதான் சொல்றாரு, அந்த 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம்ட்டார். அப்போ 7 சபைகளும்
அந்த அந்த 7 கிண்ணம், அந்த 7 குத்து விளக்கு பார்த்தீங்களா, அந்த 7 அகல்களும் வந்து பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்கு. அதான் வந்து 7 சபையை அடையாளப்படுத்துகிறது. அப்போ அந்த 7 குத்து விளக்கு எண்ணெய் எங்கேருந்து போகுது? எண்ணெய் வந்து அந்த கிண்ணத்துலேருந்து போகுது. அந்த கிண்ணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிண்ணம் அடுத்த சைடில் கிண்ணம் வந்து பாருங்கள், கிண்ணத்தில் தான் எண்ணெய் ஸ்டோரேஜாக பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்த கிண்ணத்துலேருந்து எண்ணெய் போகுது எல்லா குத்து விளக்குக்கு, 7 குத்து விளக்குக்கு. அப்போ கிண்ணமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ புரிஞ்சுக்கலாம், 7 அந்த எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துது. இப்போ நம்ம தான் திருச்சென் பிள்ளைகள், நம்ம ஆலயமாக நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து ஆலயமாக கட்டுறதுக்கு என்ன வேணும்னா, பாருங்க, நம்ம எரியணும், அதாவது வெளிச்சம் தரணும், சத்திய வெளிச்சம். இந்த சத்திய வெளிச்சம் தரணும்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் மலை பிரசங்கத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ வெளிச்சம் தரணும் நம்ம. அப்போ வெளிச்சம் தரணும்னா எண்ணெய் வேணும். அப்போ எண்ணெய் எங்கேருந்து வரணும்னா கிண்ணத்துலேருந்து வரணும். அப்போ கிண்ணம் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு தேவையான பரிசுத்த ஆவி யார்கிட்டேருந்து வருது? இயேசு கிறிஸ்துகிட்டேருந்து வருது. அவர் தாங்க நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்குறாரு. அப்போ கிண்ணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அங்கேருந்து தான் நமக்கு எண்ணெய் வருது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த எண்ணெய் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் எங்கே இருக்குதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு இருக்கு. அப்போ அந்த எண்ணெய் என்பது நமக்கு ஏற்ற காலத்தில் தேவன் தரக்கூடிய சத்தியங்களும் அவருடைய பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் வந்து எங்கேருந்து போகுதுன்னா 2 ஒலிவ மரம் பார்த்தோம். அந்த 2 ஒலிவ மரம் எது அடையாளப்படுத்துறீங்களா? 2 ஒலிவ மரமும் பாருங்கள், இன்னைக்கு 2 ஒலிவ மரம் என்பது பரிசுத்த வேதாகமம் தான். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நமக்கு பழைய ஏற்பாடு முக்கியம், புதிய ஏற்பாடு முக்கியம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சகரியா தரிசனத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் வேதத்தையும் கவனிக்கணும், சாட்சியாகத்தையும் கவனிக்கணும். ஏசையா சொல்கிறார், வேதத்தையும் கவனிக்கணும், சாட்சியாகத்தையும் கவனிக்கணும். வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகம் என்பது புதிய ஏற்பாடு. 2ஐயும் கவனிக்கணும். இந்த 2 சொல்லாவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் இல்லைங்கிறார். அப்போ அந்த வெளிச்சம் என்பது எண்ணெய். எண்ணெய் மூலியமாக தான் வெளிச்சம் வருது, குத்து விளக்கு எரியுது. அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல, இந்த 2 ஒளிவு மரங்கள் எதுனா பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு அடையாளப்படுத்துகிறது. அதான் மத்தேயு 5:14 படிச்சும் இல்லைங்க, அதாவது 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம வெளிச்சம் தரணும். மலை மேலே வச்ச ஒரு விளக்கு அது எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும், யாரும் அதை மறைக்க முடியாது. அது மாதிரி நாம் வந்து மலையின் மீது ஏற்றப்பட்ட ஒரு பட்டணம் போல இருக்கணுமா, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீ உலகத்துக்கு வெளிச்சமாகறேன்னு சொல்கிறார். அப்போ விளக்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வெளிச்சம் தர பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம உலகத்துக்கே சத்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் அப்படின்னு பாருங்கள், நாமெல்லாம் வந்து பாருங்கள், நம்மளை தேவன் வந்து இந்த மேலான ஒரு உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்கார். நம்மளை திருச்சபையாக தேவன் கட்டிகிட்டு இருக்கார். அப்போ நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக நாம் இருக்கிறோன்னா, நம்மளாம் வந்து அந்தளவுக்கு ஞானிகளா, அந்தளவுக்கு பலமுள்ளவர்களா, அந்தளவுக்கு நம்மகிட்ட தகுதி இருக்கான்னா பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆவது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உட்காந்துக்கு நாம் எல்லாமே பெரிய பணக்காரன் கிடையாது, பெரிய பலமுள்ளவன் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க கிடையாது, அரசியல் செல்வாக்குள்ளவங்க கிடையாது, பிறவிலேயே நம்ம கோடீஸ்வரன் கிடையாது. நம்ம எல்லாமே பாருங்கள் ஞானிகளும் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. இப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சிருக்கார். நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யாருங்க? பைத்தியம். நம்மளாம் யாருங்க? சத்தமாக சொன்னால் வந்து கீழ்ப்பகுதி பிடிச்சி போயிடுவாங்க. நம்மளாம் யாருங்க? பைத்தியம். இப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சிருக்கார். நம்மெல்லாம் உலகத்தில் பைத்தியமாக நம்ம இருந்தோம். அப்பேற்பட்டதான் நம்ம அப்படி தான் நம்ம மதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை பைத்தியத்தை கூப்பிட்டு நாளைக்கு உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த போகிறாங்க. ஆமாம், அவங்க வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போனாங்க, கூட்டத்துக்கு போனாங்க, எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, தவறாமல் புதன்கிழமை மீட்டிங் போனாங்க. ஓ, இதுக்கு தான் போனாங்களா? நாளைக்கு வந்து சந்திப்பு நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த உலகங்களை எழுப்பி கொண்டு வர பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க, ஓ இதனால தான் அவங்க வந்து போனாங்களா? அப்போ ஞானிகள் எல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, அப்துல் கலாம் போன்றவங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்ள, நம்மளை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். அப்போ பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் தேவன் பலமீனமான நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். அப்படின்னு அன்புக்குரிய நம்ம அழைப்பே வந்து பார்த்திங்கன்னா மேலான அழைப்பு. இப்போப்பட்ட அழைப்பில் அழைச்சி தேவன் நம்மளை ஆலயமாக கட்டிகிட்டு இருக்கார். இங்கே தடைகள் வரும், கவலைப்பட வேண்டாம். அந்த பர்வதம் போல மலையை போல தடைகள் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர் குமாரன் மூலமாக செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆயிரும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் தரமட்டமாக்கிடுவார். நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அவர் உடைச்சி போறதுக்கு ரெடியாக இருக்கார். அதான் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 9:1
ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்தீர்த்து. பாருங்க, ஞானம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஞானம் தன் வீட்டை கட்டி, பாருங்க, ஞானம் என்பது அவர் தான், அவருடைய வீட்டை கட்டுறார். அப்படின்னு அவர் வீடு என்பது என்னங்க? ஆலயம் கட்டிட்டு இருக்கார். தன் 7 தூண்களையும், தன் 7 தூண்கள்னா 7 கால சபை, அந்த சபை ஜனங்களை சித்திரம் தீர்த்து. இன்னைக்கு என்ன சித்திரம் தீர்த்துன்னா, ஒரு நம்ம வீடு கட்டணும்னா அந்த தூணை வந்து நம்ம வீட்டுக்கு தூண் வச்சோம்னா அந்த தூண் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவோம், சித்திர வேலைப்பாடுகள் செய்வோம். அப்போ தான் அது அழகுக்கு அழகு சேர்க்கு. அது மாதிரி நம்ம சபையாக மாறிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன பண்ண சித்திரை வேலைப்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா நம்ம இன்னும் அழகாக தெரியணும். எப்படின்னா உலக ஜனங்கள் மத்தியில் நம்மளுடைய கிரைகள் அழகாக தெரியணும்னு பார்க்குறோம். அதுதான் அடுத்த சைடில் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து இன்னைக்கு வந்து அழகாக கட்டிகிட்டு இருக்காரு நமக்குரிய சோரசனை. பாருங்கள், அடுத்த சைடில் நம்ம அழகிய மாளிகையாக, வண்ண மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ஆலயமாக நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பேரும் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. நம்ம பயப்பட வேண்டாம். இன்றைக்கி அவர் 2ஆம் வருகையில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுங்களா? இன்றைக்கி லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் நீதியாக காணிக்கை செலுத்தும்படியாக மளிகைகள் படிக்கிறோமா இல்லைங்களா? நம்மளை வந்து புடமிட்டு இருக்கார். நம்மளை புடமிட்டு இருக்கார். உண்மையான சத்தியத்தினால் நம்ம கொடுத்து புடமிட்டு சத்தியத்தை சுத்திகரித்து கொடுத்துட்டு இருக்கார். இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம அழகாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்கிறாரு ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். பாருங்க, சீக்கிரமா அவர் நீதியோட சீக்கிரமா நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவாராம். சீக்கிரமா அவருடைய காரியம் முடிய போகுது. ஆலயமா கட்டி முடிக்க போறாரு. அதுக்கடுத்தது பூமியில சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிச்சிடுவார். சீக்கிரமாக அவருடைய சபை முடிய போகுது. அன்புக்குரிய சகோதரி, திருச்சபை 144,000 பேர் இன்னைக்கு கர்த்தர் 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா பாருங்க, மரித்த பரிசுத்தவான்கள் அவர்களோட மகிமை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில் வாழ்ந்துக்கூடிய நாம, பின்பு உயிரோடு கூடிய நாமும் கர்த்தரோட போய் ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கிறோம். யார் நம்மளோட கோட்டத்தை சிறப்பாக முடிச்சு கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரி, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியாக முடிச்சு நீங்கள் நம்ம ஓட்டத்தை முடிக்கிறோமோ, நம்ம அடுத்த செகண்டு இந்த பூமியில் மறித்து அவரோட போய் நம்ம சபை திருச்சபையை ஒரு அங்கமாக, அவர் சரீரத்தில் ஒரு அங்கமாக நம்ம மாற முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா சொல்கிறாரு, அதாவது அவர் நீதியோட சீக்கிரமாக தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியில் சீக்கிரமாகவே அவருடைய காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிடுவார். இப்போது அன்புக்குரிய சகோதரர், அந்த 140,000 இலக்கத்தில் கொஞ்சம் சொற்ப இடம் தான் இருக்குது. அதுவும் சீக்கிரமாக முடிய போகுது. அப்போது பூமியில் பாருங்க, அடுத்த சைடில் அவருடைய ஆலயத்தை சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறார். சீக்கிரமாக அவருடைய ஆலயம் நிறைவடைய போகிறது. அன்புக்குரிய சகோதரர், 140,000 எண்ணிக்கை பூர்த்தியாக போகுது. இன்னைக்கு கர்த்தர் வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் ஆயத்தம் பண்ணும் நாளில் அவர் வந்து தன்னை ஆயத்தம் பண்ணும் நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது பிடுங்கவும் இடிக்கவும் அப்புறம் அழிக்கவும் கவிழ்க்கவும் 4 வேலை செய்கிறார். என்ன பண்ணுறாரு, கட்டவும் நாட்டவும். எதை கட்டுறாருன்னா அவருடைய திருச்சபையை கட்டிகிட்டு இருக்கார். தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு திருச்சபையை, அதாவது ஆயத்தம் பண்ணா அவர் ஆயத்தம் பண்ணார்னா அதில் வந்து அவருடைய சபையும் அடங்கி இருக்குது. அப்போது சீக்கிரமாக அவர் ஆலயத்தை கட்டி முடிச்சிடுவார். சீக்கிரமாக அவர் கட்டி முடிச்சு இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்க போகுது. இதைத்தான் சர்வ சிஸ்டம் அவரோட எதிர்நோக்கி காத்திருக்குது. அவருடைய ஆலயத்தை கட்டி முடிச்சு அந்த ஒரு மகிமையான தரிசனத்தை பார்க்கறதுக்காக. அன்புக்குரிய சகோதரர், அந்த ஆலயமாக மாறுவதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆலயமாக பாருங்க, இந்த மகிமையான ஆலயத்தில் நம்ம பங்கும் இருக்குது. இதில் நாமளும் ஒருத்தர் நிற்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செஞ்சுருக்கார். 144,000 பேர் தான் ஆலயம். இதில் நாமளும் நின்று தேவன் அருகாமையில் இருப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த அழைப்பில் கூப்பிட்டுருக்கார். அப்போது நம்ம இதில் வரக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே ஸ்ட்ரீட்டாக சகரைய மூலியமாக செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாயிருவேங்கிறார். தலைக்கல்லாக அவர் இருக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர், அவர் வந்து தன்னுடைய காரியத்தை தெளிவாக செஞ்சிட்ருக்கார். ஆக நாம் சீக்கிரம் நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு அவர் சித்தத்துக்கு பிரியமாக நம்ம நடந்து நம்ம ஓட்டத்தை முடிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.